கேமிங்காக நிறைய ஃபோன்ஸ் வந்திருக்கு. பட் பர்டிகுலராக நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறது Xiaomiயோட Black Sharkன்ற ஃபோனும் ASUSோட ROG ஃபோனும் தான். இந்த ரெண்டு ஃபோனை பற்றியும் பார்க்க போகிறோம். இப்போ ரெண்டு கம்பெனியுமே வந்து ஃபோன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ASUS வந்து ROG ஃபோன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. Xiaomi வந்து Black Sharkன்னு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே வந்து கேமிங்கான டெடிக்கேட்டட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ். ஸோ இப்போ ரெண்டுத்தோட ஸ்பெக்ஸை நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துருவோம். பார்த்துட்டு எது நம்ம வாங்கலாம், அதோட இந்தியன் ப்ரைஸ் என்ன அப்படின்றத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். டிஸ்பிளே பற்றி பார்த்தீங்கன்னா ASUS ROG ஃபோன் வந்து 6 inch ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே, 2160 x 1080 ரெசல்யூஷன் பிக்சல்ஸ் கொடுக்குது. 18:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ, 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது, 1 ms ரெஸ்பான்ஸ் டைம் இருக்குது, அண்ட் 108.6% DCI-P3 கலர் கேமட் HDR இருக்குது. ஸோ நம்ம Xiaomiயோட Black Shark சைடு பார்த்தீங்கன்னா 5.99 inch ஃபுல் HD ப்ளஸ் IPS டிஸ்பிளே, 2160 x 1080 ரெசல்யூஷன் சப்போர்ட் பண்ணுது, அண்ட் 18:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ, 97% DCI-P3 கவரேஜ் இதில் இருக்குது. ப்ராசஸர் பற்றி பார்த்தோம்னா ரெண்டு ஃபோன்லேயுமே Snapdragon 845 சிப்செட் ஆக்டோகோர் ப்ராசஸர். பட் ASUS ஃபோனில் பார்த்தீங்கன்னா 2.96 GHz ஆக்டோகோர் ப்ராசஸர் இருக்குது, அண்ட் Xiaomiயில் பார்த்தீங்கன்னா 2.8 GHz ஆக்டோகோர் ப்ராசஸர். ரெண்டு ஃபோன்லேயுமே Android 8 Oreo இருக்குது. அண்ட் ASUS ROG ஃபோன் பார்த்தீங்கன்னா ROG கேமிங் UI வச்சு கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க. Xiaomiயோட Black Shark பார்த்தீங்கன்னா Joy UI யூஸ் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டு ஃபோன்லேயுமே என்ன கூலிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ASUS ROG ஃபோனில் பார்த்தீங்கன்னா வேப்பர் சேம்பர் கூலிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க, அண்ட் Xiaomiயோட Black Sharkல பார்த்தீங்கன்னா லிக்விட் கூலிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. ரெண்டு ஃபோன்லேயுமே ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா Adreno 630 GPU ப்ராசஸர் இருக்குது கேமிங்காக. அண்ட் ரேம் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ASUS ROG ஃபோனில் வந்து 8 GB தான் வருது, 1 வேரியண்ட் மட்டும்தான். அண்ட் Xiaomi Black Sharkல பார்த்தீங்கன்னா 6 GB அண்ட் 8 GB வேரியண்ட் வருது. அண்ட் ஸ்டோரேஜ் இன்டர்னல் ஸ்டோரேஜ் வைஸ் பார்த்தோம்னா ASUS ஃபோனில் 64 GB அண்ட் 128 GB நான் எக்ஸ்பெண்டபிள் ஸ்டோரேஜ் தான் இருக்குது. அண்ட் Black Sharkல பார்த்தீங்கன்னா 64 GB 128 GB 32 GB கூட வருதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க Xiaomi ஃபோனில். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் கேமராவை பற்றி பார்ப்போம். ASUS ROG ஃபோனில் பார்த்தீங்கன்னா 8 MP ஃப்ரண்ட் கேமரா, அண்ட் Xiaomiயோட Black Sharkல பார்த்தீங்கன்னா 20 MP ஃப்ரண்ட் கேமரா இருக்குது வித் 2.2 அப்பச்சரோட. அண்ட் ரியர் கேமரா பார்த்தீங்கன்னா ASUS ROG ஃபோனில் 12 MP, அண்ட் செகண்டரி கேமரா 8 MP இருக்குது, 120 டிகிரி வைட் ஆங்கிள்காக. ஃபேஸ் டிடெக்ஷன் இருக்குது, ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்குது, LED ஃப்ளாஷ் இருக்குது. அண்ட் Xiaomiயோட Black Sharkல பார்த்தீங்கன்னா 12 MP வைட் ஆங்கிள் இருக்குது, அண்ட் 20 MP டெலிஃபோட்டோ லென்ஸும் இருக்குது. ஸோ டுவல் பிக்சல் சென்சர் இருக்குது, PDAF இருக்குது, LED ஃப்ளாஷ் இருக்குது. செக்யூரிட்டி இது ரெண்டுத்துல என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ASUS ROG ஃபோனில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குது, Black Sharkல வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் இருக்குது, ஃபேஷியல் ரெகக்னிஷனும் இருக்குது. ஆடியோ எப்படி இருக்குது ரெண்டு ஃபோன்லேயும் கேட்டிங்கன்னா ரெண்டு ஃபோன்லேயுமே வந்து ஸ்டீரியோ ஃப்ரண்ட் ஸ்பீக்கர் இருக்குது. பட் ASUS ROG ஃபோனில் வந்து DTS ஹெட்ஃபோன் X 7.1 விர்ச்சுவல் சரவுண்ட் சவுண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ கேமிங் வந்து அந்த ஹெட்ஃபோனில் செமையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் கனெக்டிவிட்டி பற்றி பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து 4G LTE சப்போர்ட் பண்ணுது, Wi-Fi சப்போர்ட் பண்ணுது, Bluetooth 5.0 சப்போர்ட் பண்ணுது, NFC சப்போர்ட் பண்ணுது, GPS இருக்குது, Type-C USB 3.1 சப்போர்ட்ஸ் எல்லாம் இருக்குது, ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்ஸ் இருக்குது. அண்ட் இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா Xiaomiயில் வந்து டெடிக்கேட்டட் கேம் பேட் இருக்குது. ROG ஃபோனில் பார்த்திங்கன்னா ASUS மொபைல் கேமிங் ஆக்சசரிஸ் நிறைய சப்போர்ட் பண்ணுற மாதிரி கம்பேட்டபிலிட்டி கொண்டு வந்திருக்காங்க. ரெண்டுத்தோட வெயிட் பார்த்திங்கன்னா வந்து ASUS ROG ஃபோனோட பார்க்கறதுக்கு வந்து திக்னஸ்லாம் வந்து கம்மியாக அப்படி ஸ்லிம்மாக இருக்க மாதிரி இருக்குது Black Shark கூட கம்பேர் பண்ணும்போது. பட் வெயிட்டுன்னு பார்த்திங்கன்னா ASUS வந்து 200 கிராம் இருக்குது, பட் Xiaomi வந்து 190 கிராம் இருக்குது. ASUS ROG ஃபோனோட கலர் பார்த்திங்கன்னா Black கலரில் மட்டும்தான் வருது. பேக் சைடில் வந்து அந்த LED லைட்ஸோட லைட் எஃபெக்டோட. பட் Black Shark பார்த்திங்கன்னா போலார் நைட் பிளாக்லேயும் ஸ்கை க்ரேலையும் வருது. பட் நான் இந்த வீடியோ போட்டுருக்க இந்த நேரத்தில் வந்து அவங்க ப்ளூ கலரும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க Black Sharkல. அண்ட் ரெண்டு ஃபோனுமே வந்து மேசிவ் பேட்டரி சப்போர்ட் பண்ணுறாங்க, 4000 mAh பேட்டரி சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது. Black Sharkல வந்து குயிக் சார்ஜ் 3.0 இருக்குது. ASUSல அவங்களோட ஓன் ASUS ஹைப்பர் சார்ஜோடு வருது.
இந்த 2 ஃபோனோட ப்ரைஸ் பேண்ட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ASUS ROG ஃபோனோட ப்ரைஸ் வந்து 64,000 இருக்கும்னு சொல்கிறாங்க. அண்டு Xiaomi Black Shark வந்து அரௌண்ட் 49,000 இருக்கும்னு சொல்கிறாங்க ஸ்டார்டிங் ப்ரைஸு. ஸோ இவ்வளோ காஸ்ட்டில் வந்து நீங்கள் இந்த கேமிங் ஃபோனை வாங்குவீங்களா அப்படின்றத டெஃபினட்டாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இவ்வளோ காசு கொடுத்து இந்த கேமிங் ஃபோன் வாங்கி அதில் கேம் பண்ணுறது நல்லாயிருக்குமா, இல்லைனா வந்து அதை விட கம்மியாகவே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு PlayStation 4 இல்லைனா வந்து Xbox 360 வாங்கி சூப்பராக உங்கள் வீட்டில் இருக்க பெரிய LED டிவியில் ப்ளே பண்ணி அங்கே இருக்க சரௌண்ட் சிஸ்டம் என்ஜாய் பண்ணுவீங்களா? உங்களோட கருத்துக்களை டெஃபினட்டாக பதிவு பண்ணுங்கள் கமெண்ட்ஸில். இது உங்களின் தமிழ் டெக் HD. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் அழுத்துங்க. நன்றி.